A pleasant day and a warm welcome from Pebbles channel. So today, children, we are going to learn about the people who help us. So I think you will be knowing all the people who help us, right? So there are few pictures here. What you can see, the people who help us. அதாவது எங்களுக்கு உதவும் நபர்கள். இன்னைக்கு இந்த டாபிக் என்னது? எங்களுக்கு உதவும் நபர்கள். இப்போ யாரெல்லாம் எந்த நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி என்ன செய்வாங்க, அதை பற்றி இன்னைக்கு கற்றுக்கலாமா? ஓகே, ஸோ டுடே we are going to learn about these people and what they do for us. Okay, in our society, how do these people help us? Yes. So children, now you are also anxious, isn't it? Small children, you like to become doctor. இப்போ உங்களுக்கும் பிடிக்கும்ல டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், அப்புறம் என்னது ஆமாம் இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல நீங்களும். அப்புறம் நீங்களும் இப்படி டாக்டர், நர்ஸ், இன்ஜினியர் ஆகணும், என்ன செய்யணும்? ஆமாம் உதவி செய்யணும் இல்லை, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும். அவங்க எப்படி உதவி செய்வாங்க? இப்போ டாக்டர்னால் என்ன பண்ணுவாங்க, நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் டீச்சர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ கற்றுக்கலாமா? சரி, all of you all are ready, children? Yes. So first the people who help us, the main persons. Okay, so first we have the doctor. First I will tell you the names of these people. முதல்ல என்ன செய்யலாம், இவங்க எல்லாம் பேர்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஓகே, டாக்டர், நர்ஸ், டீச்சர், cobbler, police, milkman, engineer, tailor and postman. Okay, I'll repeat it once more. These are the people, the main people who help us, that is will help all of you when you are in need. Okay, so once more, it's a doctor. I want you to look carefully at the pictures. Nurse, teacher, cobbler, police, milkman, tailor, postman and engineer. Okay, so இவங்க தான். இப்போ யார் இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு, பசங்களுக்கு தெரியுதா? எஸ், நமக்கு உதவும் நபர்கள். இப்போ யாரெல்லாம்? மருத்துவர், திருப்பி சொல்கிறேன், மருத்துவர், செவிலியர், ஆசிரியர், கபிலர், போலீஸ்காரர், பால் மனிதன், தையல்காரர், தபால்காரர், பொறியாளர். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, பிக்சரும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு தெரியும், சரிங்களா? ஓகே, மருத்துவர், செவிலியர், ஆசிரியர், கபிலர், போலீஸ்காரர், பால் மனிதன், பொறியாளர், தையல்காரர், தபால்காரர். சரிங்களா? ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ். ஓகே, இப்போ திருப்பி நான் வந்து தமிழில் இங்கிலீஷு திருப்பி ஒரு டைம் சொல்லலாமா? சரி. நான் டாக்டர், மருத்துவர். டாக்டருக்கு என்ன சொல்லுவாங்க? மருத்துவர். நெக்ஸ்ட் ஒன், நர்ஸ், செவிலியர். நர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஆமாம், செவிலியர். டீச்சர், ஆசிரியர். டீச்சர், ஆசிரியர். cobbler, கபிலர். போலீஸ்காரர். போலீஸ்காரர். milkman, பால் மனிதன். tailor, தையல்காரர். postman, தபால்காரர். engineer, பொறியாளர். சரிங்களா? இப்போ இவங்க இப்போ டாக்டர், நர்ஸ், டீச்சர் இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ இவங்க எல்லாம் என்ன வேலை செய்வாங்க? இப்போ டாக்டர்னா எங்கே இருப்பாங்க, போலீஸ் எங்கே இருப்பாங்க, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கற்றுக்கலாமா? சரி. நவ் டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க? டாக்டர், வாட் டஸ் அ டாக்டர் டூ ஃபார் யூ சில்ட்ரன்? Yes, so when you go to the hospital, who treats you? The doctor. இப்போ நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா எங்கே போவாங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல் போவாங்கல்ல, மருத்துவருக்கு போவாங்கல்ல. இப்போ அங்கே போனால் யார் வந்து உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, அதாவது காய்ச்சல் இருக்கா, சளி இருக்கான்னு யார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க? டாக்டர் தான் பார்ப்பாங்கல்ல, அதாவது மருத்துவர்.
அவங்க தானே பார்ப்பாங்க. ஆமாம், அவங்க பார்த்துட்டு தான் என்ன செய்யும், ஆமாம் என்ன மாத்திரை போடணும் அதெல்லாம் எழுதி தருவாங்கல்ல. ஸோ வாட் த டாக்டர் டஸ், he will treat the sick. Okay, so the people who help us, the first one is the doctor. Okay, the first person is doctor. So what does the doctor do? Okay, இப்போ டாக்டர் வந்து அதாவது மருத்துவர் என்ன செய்யுங்க, திருப்பி நான் இன்னும் திருப்பி சொல்கிறேன் நான். மருத்துவர் வாட் டஸ் டாக்டர் டூ? ஆமாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் யார் பார்ப்பாங்க, மருத்துவர் தான் பார்ப்பாங்க இல்லை. அவங்க செக் பண்ணி என்ன உடம்புக்கு என்ன ஆச்சு என்னெல்லாம் பார்த்து பசங்களுக்கு மாத்திரைலாம் போடுவாங்கல்ல, ஊசி போடுவாங்க, ஆமாம் இல்லை. ஸோ த டாக்டர் வில் ட்ரீட் யூ. ஸோ வென் யூ ஆர் நாட் வெல் யூ கோ டு த hospital. Yes, you go to the hospital and the doctor will check you, isn't it? What is that instrument the doctor will check you? What is that? If you have fever or something, all that the doctor will check you now. What the doctor wears on his ears, what is this instrument? Yes, it's called the stethoscope. இப்போ டாக்டர் வந்து இப்போ மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டெத்தோஸ்கோப்னு சொல்லுவாங்கல்ல. பசங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இப்போ நீங்களும் பெரிய பசங்க, ஆமாம் என்ன செய்யணும், ஆமாம் டாக்டர் ஆகுனா ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் போடுவாங்கல்ல செக் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஸோ த டாக்டர் ஹேஸ் அ stethoscope. Yes, he will check the patients. So what does the doctor do? Treats the sick. Okay, so can we write it here, children? Treats the sick. Okay, the doctor treats the sick. All right, next one you can see here the nurse, அதாவது செவிலியர். செவிலியர் என்ன பண்ணுவாங்க, செவிலியர் நர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க. எஸ், ஆமாம், நர்ஸ் வந்து டாக்டர் சொல்கிற மாத்திரை எல்லாம் எடுத்து தருவாங்கல்ல நர்ஸு. எஸ், மாத்திரை, அப்புறம் என்ன ஊசி போடணும், டாக்டர் சொல்கிற மாதிரி என்ன ஊசி போடணும், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாம் நர்ஸ் வந்து டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு நர்ஸ் தான் ஊசி போடுவாங்கல்ல, அப்புறம் மாத்திரை என்ன வேணும் அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. தென் இஃப் யூ ஹர்ட் யுவர் ஹேண்ட் they will bandage your hand. இப்போ ஏதாச்சும் கீழே விழுந்து கை கால் அடிப்பட்டால் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நர்ஸ் தான் வந்து என்ன, ஆமாம் கெட்டு போட்டு பேண்டேஜ் எல்லாம் போடுவாங்கல்ல உங்களுக்கு. ஸோ த நர்ஸ் ஆல்சோ ட்ரீட்ஸ் யூ. ஓகே, ட்ரீட்ஸ் த சிக். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் த நர்ஸ். ஓகே, த நர்ஸ் ஆல்சோ treats the sick. And what does she do? And takes care of the patient. Takes care of the patient. Okay, so what does the nurse do? That they will treat the sick and take care of the patients. Okay, so the nurse, what the nurse does, they also treat you and they will take care of you. Okay, இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா நைட்டில் காலையில் என்ன மெடிசின் போடணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், இதெல்லாம் யார் பார்த்து இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நர்ஸ் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, டாக்டர் வந்து செக் பண்ணி இப்போ உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும், என்ன சாப்பாடு தரணும், என்ன மெடிசின் தரணும், நைட்டில் இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாமே யார் பண்ணுவாங்க, நர்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. ஸோ ஷி ட்ரீட்ஸ் த சிக் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் த பேஷண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த ஒர்க் ஆஃப் த நர்ஸ். ஆல் ரைட் சில்ட்ரன்? எஸ். நவ் த தேர்ட் ஒன். Okay, the third one now we have the teacher. So most of you know the teacher. You all like your teachers, isn't it? Teacher, அதாவது ஆசிரியர். ஆசிரியர் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, நீங்கள் ஸ்கூல் போகும்போது யார் இருப்பாங்க ஸ்கூலில், ஆமாம் ஆசிரியர் தான் இருப்பாங்க. அதாவது டீச்சர். உங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் டீச்சரை பிடிக்கும்ல, பசங்களுக்கு எல்லாமே பிடிக்குமா இல்லையா, ஆமாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில், ஆமாம் ஆசிரியர் தான் உங்களுக்கு என்ன பாடம் எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல. With all the lessons the teacher will teach you all the subjects, different subjects you have different teachers. அப்படி தானே, இப்போ ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் வேறு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆசிரியர் வந்து சொல்லி தருவாங்க, ஆமாம்ல. எஸ், ஸோ தே வில்
teach you, and also they will teach you lots of other general knowledge things, isn't it? They will teach you how to behave. இப்போ ஆசிரியர் வந்து பாடங்கள் மட்டும்தான் சொல்லி தருவாங்களா? இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் குட் ஹேபிட் சொல்லி தருவாங்க, ஸ்கூலில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தருவாங்க, வீட்டில் எப்படி இருக்கணும், குட் சில்ட்ரனாக எப்படி இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி தருவாங்கல்ல. எஸ், அப்புறம் எப்படி எழுதணும், நீட்டாக எப்படி எழுதணும், இதெல்லாமே என்ன செய்வாங்க, ஆசிரியர் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ த டீச்சர், ஷி டீச்சஸ் யூ எவ்ரிதிங், isn't it? ஸோ ஆஃப்டர் your house, your next places where you learn things is at ஸ்கூல். இப்போ வீட்டில் இருந்து அம்மா அப்பா சொல்லித்தரது நீங்கள் கற்றுக்குவாங்க, இல்லாட்டி பாட்டி தாத்தாலும் சொல்லித்தரது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் எதாவது எல்லாமே கற்றுக்குவாங்க, ஸ்கூலில் தான். இல்லை, வீட்டில் வந்து காலையில் கொஞ்சம் நேரம், அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் தான் வீட்டில் இருப்பாங்க. மிச்ச நேரம் எல்லாமே எங்கே இருப்பாங்க, ஸ்கூலில் தான் நீங்கள் போய் என்ன செய்யணும். ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ வில் லேர்ன். நிறைய என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் நிறைய சொல்லி தருவாங்கல்ல. அப்புறம் கேம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, எப்படி கலர் பண்ணணும் சொல்லி தருவாங்க. ஸோ ஆல்வேஸ் யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ். இப்போ ஆசிரியர் வந்து என்ன செய்யணும், ஆமாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். பசங்க வந்து சரிங்களா, அவங்கள வந்து கேலி பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு என்ன, ஆமாம் மெயினாக. இப்போ நீங்கள் வந்து டாக்டர், நர்ஸ், இன்ஜினியர், போலீஸ் இவங்களெல்லாம் ஆகணும்னா யார் சொல்லித்தரணும், டீச்சர் தான் உங்களுக்கு எல்லாமே கற்றுக்க தருவாங்க இல்லையா. டீச்சர் வந்து ஸ்கூலில், காலேஜ் போனால் லெக்சரர், காலேஜில் வந்து அங்கேயும் டீச்சர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகின பிறகு தான் என்ன ஆகும், ஆமாம் டாக்டர், நர்ஸ், இன்ஜினியர், போலீஸ் எல்லாம் ஆக முடியும் சரிங்களா. ஸோ த மெயின் திங் இஸ் யோர் டீச்சர். ஓகே, ஸோ த மெயின் பர்சன், அதாவது மெயின் பர்சன் யார், ஆமாம் ஆசிரியர் தான். இவங்க சொல்லித்தரதை நீங்கள் நல்லா கவனமாக கேட்டு படித்தோன்னா எல்லாம் ஆகும். ஆமாம், நீங்களும் டீச்சர், டாக்டர் இதெல்லாமே ஆக முடியும் சரிங்களா. ஸோ த டீச்சர், வாட் டஸ் த டீச்சர் டூ? எஸ், த டீச்சர், த தேர்ட் ஒன் இஸ் டீச்சர். The teacher teaches. Okay, now the fourth one. Next you have the cobbler, அதாவது கபிலர். Who is a cobbler? அதாவது கபிலர்னு யார் கபிலர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா நீங்கள் பசங்க? ஆமாம், கபிலர் வந்து இப்போ உங்கள் ஷூஸ், நீங்கள் போடுற ஷூஸ் இருக்குல்ல, ஷூஸ் இல்லாட்டி செருப்பு, அதெல்லாம் என்ன ஆகும், சில நேரம் என்ன ஆகும், அந்த தட் ஸ்ட்ராப் வில் கட், isn't it? It will cut, it will open out. So who will stitch your shoes? Who will mend your shoes and your slippers? சில நேரம் நீங்கள் புது செருப்பு வாங்கி என்ன ஆகும், ஆமாம் அந்த செருப்பு என்ன ஆகும், ஒன்றில் யூஸ் பண்ண முடியாமல் ஏதாச்சும் ஆயிடும் இல்லை. அப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள்? ஆமாம், கபிலர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோடோரத்தில் உட்காந்துருப்பாங்க, சில நேரம் ரோட்டுக்கு மேலே உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ த cobbler mends our shoes. Okay, so what does a cobbler do? Yes, he mends our shoes. So the fourth one we have the cobbler. So the cobbler is the person who mends our shoes. Okay, so you have the cobbler. Now, after the cobbler, the next, what is the picture here? Yes, the police. Police na yaru? போலீஸ்காரர். இப்போ உங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் நிறைய பசங்களுக்கு என்ன, ஆமாம் போலீஸ் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல. பெரிய பசங்க ஆகும், என்ன ஆகணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் போலீஸ் ஆகணும்னு சொல்லுவீங்கல்ல. போலீஸ்னால் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் தானே? சில பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட் டஸ் அ போலீஸ் டூ? ஸோ மெனி ஆஃப் யூ, மெனி சில்ட்ரன், தட் எஸ்பெஷலி த பாய்ஸ், ஆல் த பாய் children, what do you like to become at times? Yes, sometimes when someone asks you what you want to become, you will say policeman, isn't it? Yes. So what does the police do? அதாவது போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க? Yes, the policeman. And where do you see the policeman? Yes, when you go to the police station, isn't it? So the police station, the policeman will help you if you have any problem. If any thief enter your house,
you will go and report to the police man, isn't it? இப்போ போலீஸ்காரன்னா என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் திருடன் உள்ளே வந்துருச்சு, இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லையா, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆமாம் போலீஸ்கார்கிட்ட போவாங்கல்ல, அவங்க தான் என்னது யார் என்னென்னலாம் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஸோ த போலீஸ் பீப்புள் ஆல்சோ helps you, okay, in your society. The police, there is a police station in all your places. வீட்டு பக்கத்தில் police station இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. So there is police station and the lot of police people in there. Okay, so you have police, two types of police. You also have traffic police. இப்போ போலீஸ் என்ன, traffic police இருப்பாங்க, அப்புறம் ஸ்டேஷன் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்கல்ல நிறைய போலீஸ். What does a traffic police do? அதாவது traffic police என்ன பண்ணுவாங்க, yes, the traffic police only guides the traffic, okay, he controls the traffic, but these police people will be in the police station to come forward or to help you out when you are in any trouble, okay. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் இவங்க போலீஸ்கார் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா. டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆமாம் டிராஃபிக் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ த போலீஸ், நெக்ஸ்ட் யூ ஹாவ் த போலீஸ். ஓகே, ஸோ what does the police do? The police will help you when you are in some trouble, okay. Okay, so the police people will help you when you are in some trouble, okay. So there are two police people, that is the traffic police and the normal police, all right. Now next you have the milkman, அதாவது பால் மனிதன். Milkman, what does the milkman do, children? Milkman, அதாவது பால் மனிதன், பால்காரன் சொல்லுவாங்கல்ல நீங்கள் பசங்க. பால்காரன் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் பால்காரன் தான் காலையில் என்ன செய்வாங்க, விடிய காலையில் என்ன வீட்டில் வந்து உங்களுக்கு பாலெல்லாம் தந்துட்டு போவாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மம்மி போய் எங்கேருந்து பாலெல்லாம் வாங்குவோம், ஆமாம் சிலவர் வந்து கடையில் போய் பால் வாங்குவாங்க. இஃப் நாட் சம் திஸ் மில்க்மேன் தே கம் டு யோர் ஹவுஸ் அண்ட் தே வில் சப்ளை milk for you, isn't it? Have you seen, children? Yes. So these people also help you out when you are in need. That is, every day the milkman only comes and supplies milk for you, okay. So can we write it here? Next one is milkman. So you have the next person is milkman. So what does the milkman do? He supplies milk. Okay, so the milkman supplies milk. Now next you have, after the milkman, can you see what's the picture over there? Okay, after the milkman you can see the tailor, that is the தையல்காரர். சரி, tailor, தையல்காரன் என்ன பண்ணுவாங்க, what does a tailor do for you? Yes, the tailor will stitch all your clothes. தையல்காரன் தான் என்ன செய்வாங்க, ஆமாம் உங்கள் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு, புது யூனிஃபார்ம்லாம் யார் ஸ்டிச் பண்ணுவாங்க, ஆமாம் டெய்லர் தான் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல, அதாவது தையல்கார். Yes, you have seen, you also go to the tailor, your mommy and daddy goes to the tailor. Yes, all your new clothes, they will stitch your new clothes. So what does a tailor do? Stitches, isn't it? So what does a tailor do? The tailor stitches. Okay, so the tailor stitches your clothes, okay. So can we write it here? Stitches are clothes. Okay, so the tailor stitches are clothes. Now next you have the postman, அதாவது தபால்காரர். போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாங்க, தபால்காரன் என்ன பண்ணுவாங்க,
ஆமாம் தபால்கார் அதாவது the postman he brings and delivers letters to your house. Okay, in early days முன்னாடி எல்லாம் ஃபோன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுல்ல, பசங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது, ஃபோன் எல்லாம் கிடையாது. ஏன்னா என்ன நம்ம எல்லோரும் லெட்டர் தான் எழுதுவாங்க சரிங்களா. ஸோ when you write a letter the postman will come and give the letter to your house. He will come and deliver all the letters. Then sometimes you have seen parcels will come through the post office, so they will come and give you all the letters at home. Okay, தபால்கார் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் எழுத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, யாராவது உங்களுக்கு ஏதாச்சும் எழுத்து அனுப்புனா, greeting cards அனுப்புனா, அவங்க யார் வந்து வீட்டில் தருவாங்க, தபால்காரர். Okay, so the postman delivers letters. The postman delivers letters. All right, now after the postman, now who we have the next, we have the engineer. So what does the engineer do, children? Okay, after the postman now we have the engineer, பொறியாளர். engineer பொறியாளர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் the பொறியாளர் means the engineer, he will construct houses, isn't it? He will draw the pattern of the houses. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வீடெல்லாம் கட்டும்போது யார் வருவாங்க, அங்கே இன்ஜினியர் வருவாங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன ஆகணும் கேட்டால் நீங்கள் இன்ஜினியர் சொல்லுவாங்கல்ல பசங்க. எஸ், ஸோ த இன்ஜினியர், வாட் டஸ் த இன்ஜினியர் டூ? இப்போ உங்களுக்கு தெரியும்னால இன்ஜினியர் அதாவது பொறியாளர் என்ன பண்ணுவாங்கன்னு. எஸ், he will build the house இல்லையா. இப்போ உங்கள் வீட்டில் ரூம் எங்கே இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணி வரைஞ்சி எல்லாமே கரெக்டாக இது பண்ணுவாங்க சரிங்களா. ட்ரா பண்ணி பேட்டர்னெல்லாம் ட்ரா பண்ணி உங்கள் வீட்டில் எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி they will help you, the engineers will help you. Okay, so what does the engineer do? Helps in construction. If not, the engineer constructs buildings. Okay, so the engineer only, they don't only construct houses. இப்போ engineer அதாவது பொறியாளர் வீடு மட்டும் வந்து என்ன செய்ய பில்ட் பண்ண மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஸ்கூல் இவங்க எல்லாருக்குமே என்ன ஆமாம் இன்ஜினியர் போய் ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களால அந்த பில்டிங் கட்ட முடியும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் மோர் I'll tell you, we have here the doctor, that is the people who help us, அதாவது எங்களுக்கு உதவும் நபர்கள். உங்களுக்கு உதவும் நபர்கள் யாரெல்லாம் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன் நான். டாக்டர், மருத்துவர், நர்ஸ், செவிலியர், டீச்சர், ஆசிரியர், காப்லர், கபிலர், போலீஸ், போலீஸ்காரர், மில்க்மேன், பால் மனிதன், டெய்லர், தையல்காரர், போஸ்ட்மேன், தபால்காரர், engineer, பொறியாளர். So these are the people who help us in our society. So okay, so where do you see the doctor? டாக்டர் எங்கே பார்க்கலாம் டாக்டர்? ஆமாம், டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க சரிங்களா. டாக்டர், நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. டீச்சர், where do you see a teacher? டீச்சர் எங்கே இருப்பாங்க? எஸ், டீச்சர் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? ஆமாம், ஸ்கூல் போகணும்ல. ஸோ த டீச்சர்ஸ் ஆர் இன் த ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல். எங்கே வேலை பார்ப்பாங்க டீச்சர் எல்லாம்? ஸ்கூலில். ஓகே, இன் த ஸ்கூல். தென் த காப்லர் அதாவது கபிலர். வேர் டு சம் ஆஃப் தெம் ஹேவ் ஷாப்ஸ், சம் தே டூ தே ஒர்க் ஆன் த ரோட். இப்போ சில கபிலர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் சின்ன கடை வச்சுருப்பாங்க. இல்லை ரோட் மேலே உட்காந்தா ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க சரிங்களா. போலீஸ், where do you see the police? Yes, in the police station. Okay, then milkman. Okay, milkman, he only supplies milk for everyone. Okay, he doesn't have a place to stay and work. He will go around to all the houses. வீடு வீடா போய் பால் வந்து வியாபாரம் செய்வாங்கல்ல, அவங்க தான் சரிங்களா. மில்க்மேன். டெய்லர், yeah, so tailor, you know, they have a small tailoring shop. Tailors another, அதாவது தையல்காரர் எல்லாமே கடை வச்சுருப்பாங்க. கடை வச்சு அங்கே தானே ஸ்டிச் பண்ணுவாங்க. So they are the shops. Now postman, where the postman works. Postman எங்கே ஒர்க் பண்ணுவாங்க? In the post office. Okay,
and the engineers also, they go to different buildings. Okay, so these are the few people who help us, children. So since all these people help us, we need to respect all these people. Okay, இப்போ இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல, அதனால என்ன செய்யணும், நம்ம பசங்க இவங்களெல்லாம் we have to respect. நாங்கள் எல்லாருமே இவங்களுக்கு என்ன நாம ரெஸ்பெக்ட் பண்ணோம்ல, because these all people all who help us in our society.